So all the people in the material world are very busy working. இந்த ஜட உலகத்துல எல்லா மக்களும் உழைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. And certainly if we don't do activities, we cannot live. நம்ம எந்த காரியங்களும் செய்யாம இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. This has been a rule since the beginning of time. இது ஆதி காலத்துல இருந்தே இதுதான் ஒரு சட்டம். உழைக்காதவர்கள் இந்த உலகத்துல வாழ முடியாது. Animals have to do some activity to survive. Human beings also have to do activities. மிருகங்கள் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு சில காரியங்களை செய்தே ஆகணும். அதே போல மனிதர்களும் சில காரியங்களை செய்தாகணும். So human being is also called an animal. அதனாலதான் மனிதனுக்கும் விலங்குன்னு ஒரு பேர் உண்டு. Similarities between the different animals and the human being. அதனால மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் நடுவுல நிறைய ஒற்றுமை இருக்கு. As I said, they all have to do activities to survive. அதாவது மனிதர்களும் சரி மிருகங்களும் சரி ஏதாவது ஒரு வேலை செய்து தான் வாழ்க்கையை நடத்த முடியும். So what are the activities? என்னென்ன வேலைகள்? They all have to eat. எல்லாருமே உணவு சாப்பிடணும். They all have to sleep. எல்லாருமே தூங்கணும். They all have to reproduce. எல்லாருமே குழந்தைகளை உற்பத்தி பண்ணணும். They all have to protect themselves. எல்லாருமே அவங்க தற்காத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். So we see all animals do this. எல்லா மிருகங்களும் இந்த 4 காரியங்கள் செய்யறத நம்ம பார்க்கிறோம். And human beings also do this. மனிதர்கள் அழகான வசதியான வீட்டில் இருக்கணும்னு சொல்லலாம். We can sleep on a bed. Dog does not sleep on a bed. நம்ம படுக்கையில படுத்து தூங்கலாம், ஆனா நாய் எப்படி படுத்து தூங்காது. I can eat idlis. Dog does not eat idlis. நம்ம இட்லி சாப்பிடுறோம், ஆனா நாய் இட்லி சாப்பிடாது. So yes, we're eating maybe a little better food. நம்ம நாயை விட இன்னும் கொஞ்சம் நல்ல உணவா சாப்பிடுவோம். And we're sleeping a little more comfortably. நம்ம நாயை விட இன்னும் நம்ம வசதியா படுத்து தூங்கலாம். But is that the only difference between animal and human being? அப்படின்னா அது மட்டும்தான் நமக்கு மிருகங்களுக்கு வித்தியாசமா? So we say, well, human being is more intelligent. நாம என்ன சொல்லுவோம்? இல்ல மனிதனுக்கு அதிக அறிவு இருக்கிறது. And that is true. அது உண்மை. But what do we use the intelligence for? எதுக்கு ஆனா எதுக்கு இந்த அறிவு? So you can eat and sleep better. எதுக்கு இந்த அறிவு? நம்ம இன்னும் நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லா தூங்குறதுக்கும் தான் இந்த அறிவு. Dog does not have 20 years of college. ஆனா நாய்க்கு 20 வருஷம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு கிடையாது. He can eat and sleep very nicely without all of that. ஆனா இதெல்லாம் இல்லாதே நாய் நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். And more or less, after you go to college, then you have to work for 50 years. நம்ம கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு 50 வருஷம் வேலை செய்யணும். 10 hours a day. 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். Simply for eating and sleeping. இந்த 10 மணி நேரம் எதுக்குன்னா வெறும் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும். Dog doesn't have to work 10 hours a day. ஆனா நாய் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யாது. You see all day sleeping in the field. ஆனா அதெல்லாம் நிம்மதியா வயல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு. So maybe dog is more intelligent. அப்படின்னா நாய் தான் நம்மளோட அறிவுள்ள பிராணி. Doesn't have to study for 20 years. Doesn't have to work for 20 years. அது 20 வருஷம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, 20 வருஷம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. And dog is just as happy as human being. ஆனா நாய் நம்மள போல சந்தோஷமா தான் இருக்கு. In fact, probably more happy. பார்க்க போனா நம்மளோட அது இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கு. Human beings who do all this and still they're not happy. நம்ம இவ்வளவு காரியங்கள் செஞ்சு உழைச்சோம், நம்ம நிம்மதியா இல்லை. Everybody's always complaining. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு புகார் சொல்லிக்கிட்டே இருக்கோம். Everybody's worried. நம்ம எல்லாரும் எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். Everybody's full of stress. நம்ம மன அழுத்தத்தோட எப்போதும் இருக்கிறோம். And people commit suicide. இதனால சில பேர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. We never see dog committing suicide. ஆனா ஒரு நாய் தற்கொலை பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். We never see dogs going crazy. ஒரு நாய் பைத்தியம் பிடிச்சு போய் நம்ம பார்த்தது கிடையாது. So in spite of our more intelligence, we seem to be less advanced than dogs. நம்ம இவ்வளவு அறிவுள்ளவங்களா இருந்தோம், ஒரு நாயை விட நம்ம கம்மியா தான் முன்னேறி இருக்கிறோம். So then what is the special quality of a human being? அப்படின்னா மனிதனுடைய ஒரு விசேஷ குணங்கிறது என்ன? That intelligence that is special is useful. அந்த புத்தி நமக்கு பயன்படாம இருக்குது. So
The Vedic scriptures tell us that yes, the human being is special because he is intelligent. ஆனா வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமா மனித பிறவிங்கிறது விசேஷமானது. ஏன்னா அவனுக்கு அதிகமான அறிவு இருக்கின்றது. But he has to use the intelligence in a certain way. Then he is different from the animal and superior to the animals. அதாவது அந்த அறிவை அவன் ஒரு குறிப்பிட்ட விதத்துல பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா அவன் மிருகங்களை விட வேறுபட்டும் மிருகங்களை விட உயர்ந்தவனாக இருப்பான். So as I said, normally we're using the intelligence so we can eat and sleep better. That's all. சாதாரணமா நம்ம அறிவு அந்த விசேஷ அறிவை சாப்பிடுறதுக்கும் இன்னும் நல்லா தூங்குறதுக்கும் பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். But the real use of the intelligence is not for this; it is for something different. ஆனா இந்த விசேஷ அறிவு நம்ம மனிதனோட அறிவோட உண்மையான பயன் இதுக்கு கிடையாது, வேற ஒரு நோக்கத்துக்காக இருக்கின்றது. So the human being can ask questions like, who am I? Why do I exist? The animal cannot do this. ஏன்னா மனிதன் கேள்வி கேட்கலாம், நான் யார், நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு. ஆனா மிருகங்களால அந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. So to ask the question is the quality of the human being. இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறது தான் மனிதனுடைய ஒரு விசேஷமான குணம். And the human being can also get the answer. மனிதன் இந்த கேள்வியை கேட்கறது மட்டுமல்ல, இந்த கேள்விகளுக்கான விடையையும் பதிலையும் பெற முடியும். However, the human being cannot get the answer by himself. ஆனா இந்த கேள்விகளை கேட்டாலும் மனிதன் அவனோட முயற்சியினாலே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க முடியாது. Just as you cannot get your complete education by yourself, you have to go to books, you have to go to school, you have to go to the library, you have to go to teachers. எப்படி நம்ம பள்ளி படிப்புக்கு நம்மளால படிக்க முடியாது, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நம்ம புத்தகங்களை படிக்கணும், லைப்ரரி அதாவது நூலகத்துக்கு போனோம், ஆசிரியர்கள்ட்ட போய் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே போல இதுக்கும் அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும். So to answer the question, who am I, why do I exist, what should I do besides eating and sleeping, we have to go to the scriptures. அதே போல நான் யார், நான் எதுக்காக இருக்கிறேன், நான் சாப்பிட்றதையும் தூங்குறதையும் தவிர வேற என்ன காரியங்கள் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் கிட்ட போகணும். If we have faith in the scriptures, then we can get the answer. நமக்கு சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருந்தா அந்த சாஸ்திரங்கள்ல இருந்து நமக்கு எல்லா பதிலையும் நம்ம பெற முடியும். So there are many scriptures, but we should choose the best scripture. நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, ஆனா நம்ம இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த சாஸ்திரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். So the best scripture is the Vedic scripture. இருக்கிறதுல உயர்ந்த சாஸ்திரங்கள் எதுன்னு கேட்டா வேத சாஸ்திரம் தான் உயர்ந்தது. Why is that? ஏன் அப்படி சொல்றோம்? There are many scriptures in the material world. Why we say Vedas are better than anything else? இந்த உலகத்துல பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு, ஆனா நம்ம வேதங்கள் தான் எல்லாத்தோட உயர்ந்ததுன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? Of course we say, well, it's the oldest. ஏன் ஒரு காரணம் என்ன, வேத சாஸ்திரங்கள் தான் பழமையானது, அதனால சிறந்ததுன்னு சொல்றோம். The Vedic scriptures are older, historically speaking, even in modern let's say history. The Vedas are older than all the other scriptures in the world. நவீனமா இருக்கக்கூடிய வரலாற்று ஆராய்ச்சிப்படி பார்த்தா கூட வேதங்கள் தான் இருக்கிறதுலே பழைய சாஸ்திரங்கள் மற்ற சாஸ்திரங்களை விட. இல்லை முடிவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வேத ஞானங்கிறது ரொம்ப முழுமையானது. This means they give complete knowledge of the self and complete knowledge of the Supreme Lord. ஏன்னா அது நம்மளை பற்றிய முழுமையான ஞானத்தை கொடுக்கின்றன, பகவானை பற்றிய முழுமையான ஞானத்தையும் அவை கொடுக்கின்றன. Other scriptures we can accept because they give a little knowledge of the self, a little knowledge of the Supreme Lord. பகவானை பற்றிய கொஞ்ச ஞானங்களையும் நம்ம பற்றிய கொஞ்ச ஞானங்களையும் கொடுக்கிற சாஸ்திரங்களும் இருக்கின்றன. But an intelligent person will try to get complete knowledge rather than partial knowledge. ஆனா ஒரு புத்தியுள்ள மனிதன் என்ன பண்ணுவான்னா இந்த கொஞ்ச அறிவை விட முழுமையான அறிவை அடையணும் தான் முயற்சிப்பான். So we'll find that the Vedas will have that complete knowledge. நம்ம என்ன பார்க்கிறோம்னா வேதங்கள் இந்த முழுமையான ஞான வேதத்துல இருக்கின்றது. So the next question comes, why are the Vedas more complete? அடுத்த கேள்வி என்னன்னா ஏன் வேத ஞானம் மட்டும் இவ்வளவு முழுமையா இருக்கின்றது அப்படின்னு. They are more complete because if we look at other scriptures, they will not completely describe the nature of the Supreme Lord and the nature of the self.
ஏன் அப்படி சொல்றோம்னா மற்ற வேத சாஸ்திரங்களை தவிர மற்ற சாஸ்திரங்களை பார்த்தோம்னா அவை பகவானை பற்றி அவருடைய தன்மையையும் நம்மளுடைய தன்மையையும் முழுமையான வர்ணனை செய்யாது. And if you look in the scriptures, other scriptures, you will see, yes, we accept God. God is one. God is powerful. God has all knowledge. நம்ம மற்ற சாஸ்திரங்களை பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கடவுளை ஒத்துக்கிறோம், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, அவருக்கு எல்லா சக்திகளும் இருக்கின்றன, எல்லா ஞானமும் இருக்கின்றன, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. But what about his name? ஆனா அவருடைய பேர் என்ன? What about his form? அவருடைய உருவம் எப்படிப்பட்டது? What about his color? அவருடைய நிறம் எப்படிப்பட்டது? What about his activities? அவர் என்னென்ன லீலைகள்லாம் செய்யறார்? Nothing. Zero. ஜீரோ. அதை பற்றி எதுவுமே இருக்காது. None of these scriptures say anything about that. எந்த வேத சாஸ்திரங்களை தவிர மற்ற எந்த சாஸ்திரமும் இந்த விஷயங்களை சொல்றது கிடையாது. So if we look at the Vedic literature, we'll find many, many names of the Supreme Lord, many qualities, many colors of the Supreme Lord, many forms of the Supreme Lord, many activities of the Lord. ஆனா நம்ம வேத சாஸ்திரங்களை பார்த்தோம்னா பகவானை பற்றிய அவருடைய பல பல நாமங்கள், பகவானுடைய பல பல ரூபங்கள், அவருடைய பல பல நிறங்கள், அவருடைய பல பல குணங்கள், அவருடைய பல பல லீலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். Therefore we can say complete. அதனால நம்ம என்ன சொல்லலாம், வேத சாஸ்திரங்கள் முழுமையானது அப்படின்னு. So what is the difference between incomplete knowledge and complete knowledge? முழுமையான ஞானத்திற்கும் அரைகுறை ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம்? Obviously, if you get third standard education, is that as good as graduate degree from IIT? அதாவது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல 3வது படிக்கிறதும் ஐஐடி போன்ற ஒரு பெரிய கல்லூரியில நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறதும் ஒண்ணா? With different amounts of knowledge, you're qualified for different things. நமக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கும். So we have complete knowledge of God, we're qualified for something different than if we have very small knowledge of God. பகவானை பத்திய கொஞ்சம் ஞானமே நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ, நமக்கு என்ன தகுதி கிடைக்குமோ அதை விட அதிகமான தகுதி பகவானை பத்தி முழுமையான ஞானம் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். Of course, if you get a third standard education, you can do something, and then you get what do? You can get a job doing something, and what do? You get some money, and you can survive in the material world. நம்ம 3வது வகுப்பு மட்டும் படிச்சா நம்ம அந்த படிப்புக்கு தகுந்தாப்புல ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையினால ஒரு நமக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டலாம். You get an IIT degree, you get a better job, you get more money, and you can enjoy much more. நமக்கு ஐஐடி மாதிரி ஒரு பெரிய காலேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அதை விட உயர்ந்த வேலை கிடைக்கும், அதை விட அதிக சம்பளம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரமும் அதிகமாக இருக்கும். So little knowledge qualifies you for little happiness. Greater knowledge you're qualified for greater happiness. அப்போ குறைந்த ஞானம் நமக்கு குறைந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, முழுமையான ஞானம் இன்னும் அதிக அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. So similarly in spiritual life, a little knowledge about God will qualify for some spiritual happiness, and complete knowledge of God will give you qualification for complete happiness. ஆன்மீக வாழ்க்கையிலுமே பகவானை பற்றிய கொஞ்சமான அறிவு நமக்கு கொஞ்சமான ஆன்மீக சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பகவானை பற்றிய முழுமையான ஆன்மீக அறிவு முழுமையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். So another point is, of course, if you have that complete knowledge, it includes everything that is in the partial knowledge. நமக்கு முழுமையான அறிவு இருந்தா இந்த கொஞ்ச அறிவுல நமக்கு என்ன தெரியுமோ அது முழுமையான அறிவுல நமக்கு அது அதுல உள்ளடங்கி நமக்கு தெரியும். But it includes more. அந்த கொஞ்சம் அறிவை தவிர இன்னும் அதிகமான விஷயங்களும் நம்ம முழுமையான ஞானத்துல கிடைக்குது. If we have 100 rupees, we have 1 rupee also. நம்மள்ட்ட இப்ப 100 ரூபா இருந்ததுன்னா நமக்கு 1 ரூபா ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். But we also have extra 99. ஆனா நமக்கு 100 ரூபா இருந்துச்சுன்னா 1 ரூபா மட்டும் இல்ல, நமக்கு அதை விட அதிகமா 99 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். Therefore, if we have complete knowledge of God, it is much better than having 5% knowledge of God. அதனால பகவானை பத்தி நமக்கு முழுமையான அறிவு கிடைச்சதுன்னா அது 5% 10% அறிவை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. The final result is that we can get much greater happiness by that complete knowledge. இதனுடைய பலன் என்னன்னா இந்த பகவானை பற்றிய முழுமையான அறிவினால நம்ம மிக உயர்ந்த ஆன்மீக சந்தோஷத்தை அடையலாம். So that knowledge includes not only understanding that God has many names and many forms and many activities, but also the process to realize them.
அந்த முழுமையான அறிவோட பலன் என்னன்னா பகவானுக்கு பல நாமங்கள், பல ரூபங்கள், பல லீலைகள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவரை எப்படி அடையிறது, அவரை எப்படி உணர்றதுங்கிற முறையையும் இந்த முழுமையான ஞானம் நமக்கு கொடுக்கும். So there's common agreement in all religions. What is the purpose? What is the method of realizing God? Worship Him. அதனால எல்லா மதங்களிலுமே பகவான எப்படி உணர்றது, அவரை எப்படி வழிபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. So the question comes from how to worship Him. ஆனா கேள்வி என்னன்னா அவரை எப்படி வழிபடுவது? So therefore we'll have many different methods of doing that. அதனால பகவானை வழிபடுறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது. So in the Vedic literatures also there are many methods. வேத சாஸ்திரங்களிலே பகவானை வழிபடுறதுக்கு பலவிதமான முறைகள் இருக்கின்றன. So we have karma yoga, jnana yoga, ashtanga yoga, and bhakti yoga. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம்னு வேத சாஸ்திரங்கள்ல பகவானை வழிபட பல முறைகள் சொல்லப்படுகிறது. However, at the same time, it's explained that most of these methods are not practical in the modern age. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த நவீன காலத்துல இந்த முறைகள்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. So therefore, only the process of bhakti yoga is recommended. அதனால பக்தி யோகம் மட்டுமே இந்த நவீன காலத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. So the bhakti yoga, of course, means worship the Supreme Lord. பக்தி யோகம் அப்படின்னா என்ன? பகவானை வழிபடுவது. So this is direct worship. இது வந்து பகவானை நேரடியா நம்ம வழிபடுறது. We choose a particular form of the Lord and we worship Him. பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட உருவத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த உருவத்தை வழிபடுறோம். So, which form? எந்த உருவம்? So, the scriptures will describe many different forms of the Supreme Lord. சாஸ்திரங்கள் பகவானுடைய பலவிதமான ரூபங்களை பற்றி நமக்கு வர்ணனை செய்கின்றன. So all of them are acceptable to worship. அந்த ரூபங்கள் எல்லாமே நம்ம வழிபடக்கூடிய ரூபங்கள் தான். Other forms are not permitted. இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகிற ரூபங்களை தவிர மற்ற ரூபங்கள் நம்ம வழிபடக்கூடாது. Sometimes people make up their own form and say, oh, I'll worship this form, this is my bhakti. சில பேர் அவங்களா கற்பனை பண்ணி சில பகவானுடைய ரூபங்களை உருவாக்கி அதை வழிபட்டு நானா அதை வழிபாடு செய்யறாங்க, நான் இதைதான் வழிபாடு செய்யறேன்னு சொல்றாங்க. So that is not permitted. அது வந்து சாஸ்திரங்கள்ல அனுமதிக்கப்படவில்லை. The scriptures will define who is the Supreme Lord. What are the forms of the Supreme Lord? சாஸ்திரங்கள் வந்து பகவான் யாரு, அவருடைய ரூபங்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு விவரமா சொல்லுவோம். So if we look in the Bhagavad Gita and in the Srimad Bhagavatam, there we will find the forms which are authorized. நம்ம பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை பார்த்தா பகவானுடைய எந்த ரூபங்களையும் நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவோம். At the same time, we'll find in the Bhagavatam and in the Bhagavad Gita, it is explained that in our particular modern age, the recommended form to worship is Krishna. பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை பார்த்தோம்னா இந்த நவீன காலத்திற்கு உரிய ரூபம் வந்து பகவான் கிருஷ்ணருடைய ரூபம் தான் வழிபாட்டுக்குரியது. That is the very clear conclusion of the Bhagavatam. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஒரு முடிவான தத்துவமாகும். And therefore the whole 10th skanda is dedicated to glorifying Krishna. அதனால பாகவதனுடைய 10வது காண்டம் பகவான் கிருஷ்ணரை பற்றி முழுமையா சொல்லுகிறது. And at the end of the Bhagavad Gita, Krishna says, just worship me. பகவத்கீதையோட முடிவிலையும் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா என்னை வழிபடு. Give up all other dharmas. மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டுமே வழிபடு. Give up all other religions. மற்ற எல்லா மதங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டுமே வழிபடு. Give up karma yoga, jnana yoga, sangha yoga. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகத்தையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னை வழிபடு. And even give up worship of all the forms of the Lord. Just worship Krishna. பகவானுடைய மற்ற ரூபங்களையும் விட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை மட்டுமே வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. So as I said, if we're going to practice spiritual life, we have to follow the scripture. நான் ஆரம்பத்துல சொன்ன போல நம்ம ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணா சாஸ்திரம் சொல்றபடி நம்ம செய்யணும். So therefore, if you look at the scripture very carefully, this will be the conclusion. நம்ம சாஸ்திரங்களை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா சாஸ்திரங்களுடைய முடிவு இதுவாக இருக்கிறது. So, who is Krishna? அப்ப பகவான் கிருஷ்ணர் என்பவர் யார்? So again, we cannot concoct a form of Krishna.
நம்ம பகவான் கிருஷ்ணருடைய ரூபத்தை கற்பனை செஞ்சு நம்ம வழிபட முடியாது. That form is very nicely described in the Bhagavatam. அப்ப அந்த பகவானுடைய ரூபம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. So how do we worship the form of Krishna? எப்படி நம்ம பகவான் கிருஷ்ணருடைய ரூபத்தை வழிபடுறது? So this process of worship is also described. Worship, go to the temple, offer banana. நம்ம என்ன சொல்றோம்? ஓகே, ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறது. Go to Balaji, please give me some money. திருப்பதி பாலாஜிட்ட போய் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு வேண்டுறது. So this is worship. In general, that's what people do. Most people in the material world in India, that's what they'll do. Go to the temple, ask Krishna for something. That's it. Offer banana. நம்ம பெரும்பாலான மக்கள் வழிபாடு பக்திங்கிற பேர்ல இதான் செய்யறாங்க. கோயிலுக்கு போக வேண்டியது, பகவான் ஒரு வாழைப்பழத்தை நிவேதியம் பண்ண வேண்டியது, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. But according to Krishna, no. ஆனா பகவான் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் இல்லை, இது ஒரு வழிபாடு இல்லைன்னு சொல்றாரு. Bhagavad Gita said, yes, you can offer me a fruit, or even like these, or some water, but that's not all. பகவான் பகவத்கீதை சொல்றாரு, எனக்கு நீங்க ஒரு பழமோ அல்லது ஒரு இலையோ அல்லது எனக்கு கொஞ்சம் தண்ணியோ எனக்கு நீங்க படைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவே முடிவில்லை. You must have devotion. உனக்கு வந்து பக்தி இருக்கணும். So simply going to the temple, offering banana and praying for something, that is not devotion. நம்ம சும்மா கோயிலுக்கு போய் ஒரு வாழைப்பழத்தை பகவானுக்கு முன்னாடி வச்சுட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து பக்தி கிடையாது. So therefore, Lord does not accept that. அதனால பகவான் அதை முழுமையா ஏற்றுக்கிறது இல்லை. So, what is the devotion? அப்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உணர்வு தான் பக்தி. Why should we please the Lord? ஏன் நம்ம பகவானை திருப்திப்படுத்தணும்? For no reason. எந்த விதமான காரணமுமே இல்லாம நம்ம அவரை திருப்திப்படுத்தணும். I will please the Lord in order to get something from the Lord. That's not devotion. இப்ப நான் பகவானை திருப்திப்படுத்துவேன் எதுக்கு அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கணும் அதுக்காக திருப்திப்படுத்துவேன்னு சொன்னா அது வந்து பக்தி கிடையாது. That is like going to the store and offering 10 rupees and getting something. அது எப்படின்னா கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு சமானம். So that is simply buying and selling. அது வந்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தான். So we offer banana, expect something from the Lord. That's the same thing. நம்ம அதே போல தான் கடைக்கு போய் பொருள் வாங்குற மாதிரி தான் பகவானுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட பதிலுக்கு எதையாவது நான் கேட்கறேன். So we keep asking the Lord for things, that is not devotion. நம்ம பகவான்கிட்ட ஏதாவது கொடுங்கன்னு கேட்கற வரைக்கும் அது பக்தி கிடையாது. So when we don't ask for things, very good. நம்ம எதுவுமே கேட்காம இருந்தா அதுதான் உயர்ந்தது. But if we just don't ask for anything and don't feel anything for it, that's also not devotion. நம்ம பகவான்கிட்ட எதுவும் கேட்கறது இல்ல, அதே சமயத்துல நம்ம அவருக்கு எதுவும் செய்யறது இல்ல, அவருக்காக நம்ம அன்பு செலுத்துறது இல்ல, அதுவும் பக்தி கிடையாது. So devotion means with great affection we offer to the Lord. பக்தி அப்படின்னா நம்ம உயர்ந்த அன்போட பகவானுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறது. So why are we offering? Simply because we like the Supreme Lord. நம்ம ஏன் நம்ம பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அவர் ரொம்ப விரும்புறோம், அன்பு இருக்கு அவர் மேல, அதனால கொடுக்குறோம். Just as if you like somebody, you may give them a gift. நமக்கு ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பரிசு கொடுப்போம். So everybody celebrates maybe birthday party. நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம், பர்த்டே பார்ட்டி சொல்லி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. So when you celebrate a birthday party for someone, then you give them a gift. யாராவது ஒருத்தர் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போய் ஒரு பரிசு கொடுப்போம். So why do you give the gift? எதுக்கு நம்ம பரிசு கொடுக்குறோம்? You're expecting them to do something for you? நம்ம அவங்க நமக்கு ஏதாவது பதில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரிசு கொடுக்குறோம். No, you're just giving it because you like the person. ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அந்த பரிசு நம்ம கொடுக்குறோம். So giving the banana to the Supreme Lord is also an offer, a sign of affection. பகவானுக்கு நம்ம வாழைப்பழம் கொடுக்கறதுமே நம்ம அன்பை வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தான். Of course, the Supreme Lord doesn't need your banana. ஆனா பகவானுக்கு நம்ம கொடுக்குற வாழைப்பழம் தேவை கிடையாது. It is just a piece of material energy. அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜட சக்தியோட ஒரு சின்ன ஒரு உருவம் தான். And a millionaire can offer 1,000,000 bananas. ஒரு பெரிய லட்சாதிபதி லட்சம் வாழைப்பழம் கொடுக்கும். Your affection to the Lord. The Lord is very pleased. நம்ம வாழைப்பழமே கொடுக்காட்டா கூட நம்ம அன்பை பகவான் கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். You can offer mental banana to the Lord, and He's very pleased if you have affection for the Lord. நம்ம மனசாலியா ஒரு வாழைப்பழத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம வந்து அன்பு இருந்துச்சு அப்படின்னா பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனாலேயே. Or if you mentally offer yourself to the Lord,
the Lord is very pleased. நம்ம மனதின் மூலமாக நம்மளே நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். So therefore devotion means that we express our affection for the Supreme Lord. பக்தி அப்படின்னா நம்ம பகவானுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவது. And we can emphasize that by offering an item like a flower or a fruit or water, etc. நம்ம அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறோம்னா ஒரு பழத்தையோ அல்லது ஒரு இலையோ பகவானுக்கு தண்ணியையோ அர்ப்பணம் பண்றது மூலமா வெளிப்படுத்துறோம். So this is a very simple process of attaining perfection. இது வந்து பக்குவத்தை அடைவதற்கு ரொம்ப சுலபமான வழி. Krishna promises this in the Bhagavad Gita. பகவான் நமக்கு பகவத்கீதையில சத்தியமே செய்து கொடுக்கிறார். You just follow this process and you get eternal happiness, eternal life. இந்த சுலபமான பக்தி மார்க்கத்தை நீ கடைபிடித்தீன்னா உனக்கு முடிவில்லாத சுகமும் முடிவில்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். So the principle is very simple. ஆக இந்த பக்தியுடைய அடிப்படைங்கிறது ரொம்ப சுலபமானது. So the only difficulty lies in how to apply the principle. இதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா இந்த கொள்கைகளை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது வாழ்க்கையில அதெல்லாம். Each individual has to be determined to develop that affection for the Supreme Lord. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகவான் மேல நம்ம அன்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதி வேணும். However, this process is made very easy because the Supreme Lord, bhakti we can do many ways we can please the Supreme Lord. பக்தி செய்யறதுல பல வழிகள் இருக்கு. பகவானை பல விதங்களில் நம்ம சந்தோஷப்படுத்தலாம். These of course are also mentioned in the scripture. We should not concoct our own methods. சாஸ்திரங்கள் ஆனா என்ன சொல்லிருக்குன்னா நம்மளாவே பக்தியை கற்பனை பண்ணி செய்யக்கூடாது. So we have some very important processes. One is hearing about the activities of the Supreme Lord. பக்தியில பல முக்கியமான வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி வந்து பகவானுடைய லீலைகளை பத்தி நம்ம கேட்கிறது. This means we should hear the scriptures. அப்படின்னா நம்ம சாஸ்திரங்களை வந்து கேட்கணும். So this is a good engagement for our intelligence, our mind, our ear. நம்ம சாஸ்திரியிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாமங்களை சொல்றதுதான். The name is non-different from the Supreme Lord. பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. So by chanting the name of the Lord, we can realize the Lord fully and develop the highest bliss. நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமா பகவானை நம்ம முழுமையாக உணர்ந்து நம்ம முடிவில்லாத ஆனந்தத்தை அடைய முடியும். So this is a form of praising the Lord, simply chanting His name. இது வந்து பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வழி. வெறும் பகவான் நாமத்தை சொல்றதுனாலேயே பகவானை திருப்திப்படுத்தலாம். It doesn't even require a flower or a fruit. இதுக்கு வந்து ஒரு பூ பழம் கூட தேவை கிடையாது. And a very, very powerful process. ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி. Another process, of course, is worshiping the deity of the Lord. இன்னொரு முறை என்ன, பக்தி முறை என்ன அப்படின்னா பகவானுடைய ரூபத்தை வழிபடுறது. So we have temple, and therefore we can offer things to the Lord. நமக்கு கோயில் இருக்கு, கோயில்ல பகவான் இருக்கார், அவருக்கு நம்ம பல விஷயங்களை அர்ப்பணம் செய்யலாம். Another process is of pleasing the Lord is to associate with other devotees. பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய இன்னொரு வழி என்னன்னா பகவானுடைய பக்தர்களோட நம்ம சேர்ந்து சங்கம் வைத்துக் கொள்வது. This means association means that we hear from each other about the Supreme Lord. சங்கம் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவானை பத்தி பேசி பகவானை பத்தி கேட்கறது. So these are very powerful processes to help us develop spiritually. இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிகள். So in developing spiritually, we become different from animals. இப்படி நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுனால நம்ம மிருகங்கள்ல இருந்து வேறுபட்டு இருக்கிறோம். We don't see dogs and cats living spiritual life. நம்ம வந்து ஒரு நாயோ பூனையோ ஆன்மீக வாழ்க்கை பண்ணி நம்ம பார்க்கிறது கிடையாது. Certainly they are eating and sleeping like human beings also do, but human beings should do more than sleeping. We should develop spiritually. அந்த நாயும் பூனையும் நம்மளை போலவே சாப்பிடுறது தூங்குது. ஆனா அந்த நாயையும் பூனையும் விட நம்ம வித்தியாசமாகவும் உயர்ந்து வாழணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும். So spiritual life does not simply mean follow some customs that your mother and father and grandfather did.
ஆன்மீக வாழ்க்கைன்னா நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ சொல்லி கொடுத்த அந்த மரபுகளை அப்படியே செய்யறது கிடையாது. It means to ultimately understand that you're not the body. ஆன்மீக வாழ்க்கைன்னா நம்ம நான் இந்த சரீரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். Spirit means atma, jiva, different from body. அந்த ஆத்மா அல்லது ஜீவாத்மா அப்படிங்கிறது இந்த உடம்பை விட வேறானது. Body dies, atma does not die. இந்த உடல் இறக்கக்கூடியது, அழியக்கூடியது, ஆனா அந்த ஆத்மா அழியாதது. So spiritual means atma, but spiritual also means supreme atma, supreme Lord. ஆன்மீகம் அப்படின்னாலே ஆத்மாவை பத்தி சொல்றதுதான், அதே சமயத்துல உயர்ந்த பரமாத்மாவை பத்தி சொல்றதும் ஆன்மீகம் தான். So spiritual life means to accept that we are spiritual atma, there is supreme Lord. ஆன்மீகம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒத்துக்கிறது. And then once we accept these two, to develop our relationship and realization of the supreme Lord. நம்ம இந்த ரெண்டு ஆத்மா இருக்குன்னு ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது நம்ம அந்த பரமாத்மாவை பத்தி நம்ம எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி அந்த உணர்றது தான் ஆன்மீகம். So the final result of that is that we get complete eternal bliss. இப்படி உணர்றதுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முழுமையான முடிவில்லாத ஆனந்தம். So this is possible in the human form of life. It is not possible in dog life. இது மனித வாழ்க்கையில மட்டும்தான் சாத்தியம். ஒரு நாயா இருந்து இதை நம்ம செய்ய முடியாது. So this is an activity that we should all do as human beings, practice spiritual life. ஆக நம்ம மனிதர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஆன்மீக வாழ்க்கையை நம்ம பயிற்சி செய்யணும். So we can start doing that by chanting Krishna's name. இது எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்னா பகவான் கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லி நம்ம ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். It is a simple process, but as I said, it is the most powerful process. ஏற்கனவே நான் சொன்னது போல இது ரொம்ப எளிய சுலபமான வழி, அதே சமயத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி. It brings about the highest result. இது இருக்கிறதுலே உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. So everyone should take to the Sankirtan movement. ஆக எல்லாருமே இந்த நாம சங்கீர்த்தனத்தை மும்முரமா எடுத்துக்கணும். So we have opened here a small temple dedicated to chanting the name of Krishna. அதனால இங்க ஒரு கோயில் திறந்திருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுக்காகவே பிரத்யேகமா இந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கு. So everyone in this village should take part in the chanting of Krishna's name. ஆக இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுமே இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுல ஈடுபடணும். One will say, well, I'm worshiping some other deity. ஒருத்தர் சொல்லலாம், இல்ல நான் வேற ஒரு தெய்வங்களை நான் வழிபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. But as I said, we should very carefully look at the scripture and follow the advice of the scriptures. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம சாஸ்திரங்களை கவனமா படிச்சு அந்த சாஸ்திரங்கள் நமக்கு எப்படி சொல்லியிருக்கோ அது போல நம்ம வழிபாடு செய்யணும். If you accept Bhagavad Gita, accept the conclusion of Bhagavad Gita. நம்ம பகவத்கீதையை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பகவத்கீதையில என்ன முடிவு சொல்லப்பட்டிருக்கோ அந்த முடிவை நம்ம ஒத்துக்கணும். So take to the worship of Krishna. அதனால பகவான் கிருஷ்ணருடைய வழிபாட்டுல நம்ம ஈடுபடணும். So Chaitanya Mahaprabhu appeared 500 years ago to reveal Krishna through chanting his name. சைதன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி அவதரித்தார். எதுக்காக அவதரித்தார்னா இந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக பகவானை நம்ம எப்படி உணரலாம் அப்படிங்கறத மக்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் செய்தார். So of course there are many names of Krishna. பகவான் கிருஷ்ணருக்கு பல நாமங்கள் இருக்கின்றன. He is called Govinda, Shyamsundar, Gopal. அவர் கோவிந்தர், ஷாமசுந்தர், கோபால் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். So Chaitanya Mahaprabhu made things a little simpler for us. ஆனா சைதன்ய மகாபிரபு இது எல்லாத்தையுமே நமக்கு ரொம்ப எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார். He simply selected 3 names. அவர் 3 நாமங்களை தான் தேர்ந்தெடுத்தார். And he said you chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. அவர் சொன்னார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. So following after Chaitanya Mahaprabhu, we are propagating this very simple method of attaining the highest perfection in life. ஆக சைதன்ய மகாபிரபுவை பின்பற்றி இந்த சுலபமான வழியை நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால இருக்கிறதுல உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும். So
So we encourage everyone to take part in the Sankirtan movement. அதனால நீங்க எல்லாருமே இந்த சங்கீர்த்தன இயக்கத்துல சேர்ந்து நாமத்தை சொல்லணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்.